உங்கள் வீட்டில் கொண்டக்கடலை இருந்தால் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு இட்லி தோசை சப்பாத்திக்கு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 8 மணி நேரம் ஊற வச்ச 300 கிராம் கடலை 1 கப்பு தண்ணியில் உப்பு போட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக வைக்கணும். 1/4 கப்பு துருவன தேங்காய், முந்திரி பருப்பு, பிரியாணி இலை, பட்டை, கல்பாசி, கிராம்பு 2, பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தழை, லேசாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைக்கணும். எண்ணெய் 15 ஸ்பூன், பொடியாக வெட்டி வச்ச 2 பெரிய வெங்காயம், உப்பு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 6 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன், வெட்டி வச்ச 2 தக்காளி பழத்தை போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கணும். கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், அரைச்சி வச்சதை ஊற்றிக்கணும். தேவையான அளவு தண்ணி. வேக வச்ச கடலையை போட்டு நல்லா கலக்கி 20 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கணும். கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கி வச்சுக்கணும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க.